ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக சந்திப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. மீண்டும் அந்த சந்தேகத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த இடத்துல உங்களோட ஐக்கிய விட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கடந்தபடியும் அநேகர் எனக்கு நல்ல பகிர்ந்து கொடுத்தீங்க, விருப்பத்தை தெரியப்படுத்தினீங்க. தொடர்ந்து வாரம் விருப்பத்தை தெரியப்படுத்தி எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்குது. நீங்கள் பண்ணுறது ஜாப் பண்ணிட்டு கேளுங்க, கருத்து உங்களுக்கு அதிகமாக ஆஸ்வதிப்பார். நானும் உங்களுக்காக இரவு பகலும் விசுவாசிகளுக்காக நாங்கள் சந்திக்கிறோம். கருத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜாப் பண்ணுவோம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் கொடுத்த தேவனை வேலையால் கால வேலைக்காக நான் செபிக்கிற சுவாமி. மீண்டுமாக யூடியூப் மூலமாக இந்த ஃபேஸ்புக் மூலமாக அருமையான விசுவாசிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கொடாக்கூடிய சொல்லுது. இது மூலமாக அநேக ஆண்டவரை விருப்பத்தை தெரியப்படுத்திருக்கிறாங்க. அவள் எல்லாரையும் ஆஸ்வதி. இதை கேட்குற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆசிரமம் அமையட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு இது ஆசிரமம் அமையட்டும் சுவாமி. ஆஸ்வதிங்க. இந்த வர நிமித்தமாக ஆளுகள் வர முடியாத அநேக அடைக்கப்பட்டிருக்கிறோம். சீக்கிரமாக நாங்கள் விடுதலை துதிக்க ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் வழி பண்ணித்தாங்க. இந்த செய்திகள் எங்கெல்லாம் யாரெல்லாம் கேட்குறாங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஆசிரமமாக இருக்கட்டும், சபைகள் ஆசிரமமாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களுக்கு ஆசிரமமாக இருக்கட்டும், எல்லா தேசத்துக்கும் எங்கே அந்த போதும் எல்லா இடத்துக்கும் ஆசிரமமாக இருக்கட்டும் சுவாமி. அமெரிக்கா முழுவதும் மற்றும் சுவாமி இன்னும் ஆப்பிரிக்கா மற்ற ஆண்டவரே நம்பியா மற்ற நார்த் பகுதிகளும் ஆசிரிய பகுதியில் கடந்து போகிற எல்லாருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமும் வைத்தக்கதாக பரிசுத்தால் கருத்துக்கு நான் கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தலைமை தாங்கி இந்த ஆராதனை நடத்திட்டாங்க. சோத்தி எடுத்துக்கொள்ள பிதாவே, கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எதிர்மறை மத்தியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. எதிர்மறை மத்தியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். உங்க கிருபை, வானங்களை கொடுப்பது உங்க கிருபை. வல்லமையை அளிப்பது உங்க கிருபை, வானங்களை கொடுப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆண்டவருடைய சாபனை மீண்டுமாக அருமையான ஆண்டு விசுவாசிகளும் கருத்து கொடுக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர் கொடுமணி ஆசீர்வதிச்சுவாங்க. சூழ்நிலை காரணமாக ஆராய்ச்சி பங்கு முடியல. ஆனாலும் இந்த செய்தி மூலமாக இது கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமும் அமையத்தக்கதாக வருஷத்தான் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ பேட்டுக் கொள்கிறார். அப்படியானவரே வடக்கு தெற்கு மேற்கு எல்லா பகசனையும் கடந்து போய் அங்கே சபடிகளை எல்லாம் பலவான்னு கட்டணும் சுவாமி. அங்கே ஜெபிக்கும் எல்லா பலவான்களையும் கட்டி விடுதோ துதிக்க ஆராதிக்க அந்த கொடுவலுக்கு அங்கே எந்த தீங்கு நேராதபடி வேலி போட்டு காத்துக்கணும் சுவாமியோட ஆசீர்வதிங்க. கேட்குற ஒவ்வொரு விசுவாசியும் குடும்படி ஆசீர்வதி பயந்து நடுங்கி வேதியோடு அவன் துக்கெல்லாம் சந்தோஷமாக மாறட்டு சுவாமி. ஆசீர்வதி செய்தி மூலமாக என்னோடு பேசு எனக்கு கற்றுத்தாங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சத்தி எடுத்துக்கொள்ள பிதாவே. ஆனால் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் எலியா அவர் பர்வத்தை எடுத்துக்கொள்ள போகும்போது முன்னதாக அவர் அந்த இடத்துல கடந்து வராது. கில்காலை சந்திக்கிறார். கில்காலை சந்தித்து அங்கிருந்து அவர் தொடர்ந்து எலியாவை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். எலியாவை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். முதலாவது வசந்த வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இங்கே எலியாவை சுழல் காலை எடுத்துக்கொள்ளப்படும் முன்னதாக அந்த இடத்துல கடந்து வராங்க. எலிஜாவை தேர்ந்தெடுக்கூடாது. அது பர்வத்தை எடுத்துக்கொள்ள போறாரு. முன்கூட்டியே ஆண்டவர் எலிஜாவை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. 1 அதிகாரத்தில் இந்த எலிஜா தேவ பயம் உள்ள மனுஷன், ஒரு தரிசனம் உள்ள மனுஷன், 12 ஏற்பாடுகளை கூட்டி ஓடிட்டு இருந்தார். வசதி உள்ள மனுஷன், ஒரு தரிசனம் இருந்தது, தெய்வ பயம் இருந்தது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, உனக்கு அடுத்தபடியா ஒரு வாரிசாக நீ எலியாவை போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி எலியா கிட்ட சொல்றாரு. எலியா கிட்ட சொல்லும்போது 19ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 18, 19. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்பூட்டி உழுத சாப்பத்தியன் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா 12 ஏர்மாடு, ஒரு ஏர்மாடு இருந்தாலே லட்சாதிபதி தான். அதில் ஒரு பெரிய ஒரு பணக்காரன், பெரிய வசதி உள்ளவன், ஒரு தரிசனம் உள்ள தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வ பயம் இருந்தது. ஆண்டு சொல்றாரு, உனக்கு வாரிசாக அவனை போற அபிஷேகம் பண்ணேன். உனக்கு அடுத்தபடியா அவன் தான் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏரியாவுக்கு சொல்றார். அதனால ஏரியா அந்த இடத்துக்கு கடந்து போறார். கடந்து போய் ஏற்பாடு போட்டிட்டு இருக்கிறாரு. அவரை போய் சாலை பூட்டி அவரை அபிஷேகிச்சு சாலை போடுறார். உடனே வாழ்றார். ஆனால் எலிஜா உடனே வரல. 12 ஏற்பாடுகள் உடனே கீழ்படிஞ்சு இப்போ நான் வரேன். ஆனால் எலியா சொல்றாரு, ஆனால் மறந்துடாத, நீ மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. இது போய் என்ன பண்றாரு, போய் வீட்டில் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு அது 12 ஏறு மாடுகளையும் எல்லாத்தையும் அது எல்லாம் இது பண்ணி
அங்கே பெரிய விருதை வச்சுட்டார். விருதை வச்சுட்டு தொடர்ந்து அந்த வேலை செய்யக்கூடாது. பாருங்க, நீங்கள் நம்ம ஊழியத்துக்கு அனுப்பிச்சாக்கா இதை வச்சுக்குவோம், உலகத்தை வச்சு இதை வச்சுக்குவோம், வச்சு செய்வோம். ஆனால் எலிஜா அப்படி அல்ல. அவர் தொழிலை உடனடியாக என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டார், டெமாலிஷ் பண்ணிட்டார். விட்டுட்டு அது 12 ஏர் மாடலையும் அங்கே இருக்கிற விருந்து வச்சுட்டு அது சொல்லிட்டு அவர் வர காரணம், மீண்டும் தொழில் தான் வரக்கூடாது, ஆர்டர் அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தரிசனத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு அவர் ஊழியக்காரர் நாடி வரார். நாடி வந்து அவரோடு இருக்கும்போது, அதுதான் இவரோடு கூட இருக்கும்போது தான் இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். பர்வதத்தை எடுத்துக்கொள்ள போகும்போது எலிசா பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் கில்கால்ன்ற பிளேஸ் வந்து ஜாஷுவா புத்தகத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 7, 8, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் விருத சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்து நிந்தை புரட்டி போல் காரணம் சொன்னாக்க இந்த ஜனங்க கீழ்படியாக இருந்தாங்க. பாலத்தை கூட்டி போறேன்னு சொல்லிட்டு இந்த ஜனம் கீழ்படியாக இருந்தாங்க. ஆனாலும் அவர் பிள்ளைகள் மீது கீழ்ப்படுத்து விசேஷனம் பண்ணிக்கிறாங்க. பண்ணின பிறகு கீழ்ப்படுத்ததுனால ஆடு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் புரட்டி போட்டுட்டாங்க. மறுபடியும் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் நிந்தை மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டுட்டேன். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. அதுக்காக பேர் கில்கால். கில்கால் அந்த இடத்துல தான் எலியா ஆரம்பிக்கிறார். கில்கால் அதுக்காக வந்து அந்த இடத்துல இருந்து கில்கால் ஆரம்பிக்கிறாங்க. கில்கால் சொல்றாரு, நான் வந்து பெத்தேல் போனோம் அப்படின்னு சொல்ற. அதுக்கு எலியா சொல்றாரு, விட மாட்டேன். என்ன சொல்ற வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஜீவனையும் கத்த ஜீவனையும் கொண்டு பெத்தேல் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டுல வந்திருக்கிறாங்க. கில்லு அல்லது தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் விடவே மாட்டேன். அம்மியா தேவச்சனை கேட்டு சகோதரியே, எலியா எப்படி எலியா பின்பற்றினாரோ அதை போலதான் இன்னைக்கு நாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது இந்த கொரோனா நிமித்தமா வேதனையோடு துக்கத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு சகோதரியே, எலியா எப்படி எலியா பின்பற்றாரோ அதை போல நாமமாக கீழ்ப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அவர் கீழ்ப்படுத்து அவரோடு, நான் விட மாட்டேன், உயிரை போனாலும் சரி உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பெத்தேல் வராங்க. பெத்தேலுக்கு சில நாட்கள் இருந்த பிறகு மறுபடியும் என்ன பண்றாங்க, அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். பாருங்க, நீங்க ஊழியத்தில் ஈடுபடும் போது அநேக கேலி பரியாசம் பண்றவங்க நிறைய பேர் வருவோம். இந்த 50 தீர்க்கதரிசிங்க தான், வேற யாரும் இல்லை, ஆண் அறிவுதான். கிண்டலா இப்போ தலைவர் எடுத்துக்கொள்ள போறாங்க, நீ என்ன பண்ண போற, அந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்கறதுக்கே இருக்கிறாங்க. உன்னுடைய கண்ணில் இருக்கிற துன்பம் முதல்ல எடுத்துக்கணும், அப்புறம் பிற பாரின்னு சொல்லி வசனம் சொல்றது. ஆனா இவங்க மற்றோட குற்றப்படுத்தவே இந்த 50 தீர்க்கதரிசிங்க வசனம் தெரிஞ்சவங்க தான், ஆட அறிஞ்சவங்க. இப்போ உங்க தலைவர் எடுத்துக்கொள்ள போறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாம் தெரியும், சும்மா இருங்க.
எல்லாம் தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, இப்போ நெக்ஸ்ட் வந்து எரிகோ போறாரு. அடுத்ததான் வந்து அங்கே பெத்தேல்ல இருந்து மூவிங் டு ஜெரிகோ, ஜெரிகோக்கு போறாங்க. அடுத்ததான் ஜெரிகோ வந்து ஒரு நல்லா தெரியும், ஜெரிகோ வந்து ஜாஷுவா நாட்கள்ல அக்கிரமும் கர்சட் பிளேஸ், கர்சட் பிளேஸ் அது. அதனால ஜாஷுவா நாட்கள்ல அவர் சொல்றாரு, நீங்க போங்க ஜெரிகோ போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் அந்த ஜெரிகோ நீங்க சுத்தி வாங்க, 6 நாள் 6 ரவுண்ட் அடிங்க, 7வது நாள் 7 ரவுண்ட் அடிக்கணும், சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லும் போது அவங்க அதேபடி கீழ்படுகிறாங்க. மொத்தம் 13 ரவுண்ட் அடிக்கிறாங்க, பாடி துதிக்கிறாங்க. இந்த 13 ரவுண்டும் praise and worship, praise and worship, praise and worship அப்படி துதிக்கும் போது அது பாட்டு அப்படியே கவுந்து போது, இடமே கவுந்து போகுது. ஆனால் சொல்லிக்கிறார், அது பொருள் ஒன்றும் எடுக்கக்கூடாது, இட்ஸ் எ கர்சட் பிளேஸ், அதுக்கு ஒரு பொருள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவங்க போறாங்க, ரவுண்ட் அடிக்கிறாங்க, அது பட்டடமே கவுந்து போகுது. ஆனால் நிபந்தனைன்னா எந்த பொருளும் தொடக்கூடாது அப்படி ஆண்டு சொல்லி அந்த இடத்துல ஜெரிகோவில் வந்து இந்த காரியத்தை செய்யறாங்க. அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல் கில்கால பெத்தேல் வந்தாங்க, பெத்தேல்ல இருந்து ஜெரிகோ வந்திருக்கிறாங்க. ஜெரிகோல இருந்து இப்ப அவங்க வந்து மூவ் ஆறாங்க, யோர்தானுக்கு மூவ் ஆறாங்க. வாசிப்போம். ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, என்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது. பரியாசம் பண்றவங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வராங்க. கில்காலுக்கு புறப்பட்டாங்க, கேட்டாங்க, தலைவர் எடுத்துக்கொள்ள போற, என்ன பண்ண போற? அந்த மாதிரி கேனியும் கிண்டலும் பண்றவங்க சுத்தி தான். ஆனாலும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. உலகத்தில் இருக்க தமிழுக்கு பெரியவர், உன் அழைச்சவர் உண்மையுள்ளவர். ஏலியா அவர் சொன்னார், சும்மா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இருங்க, வேற ஒன்றும் பேசல. கில்கால் தொடர்ந்து வந்தாங்க, பெத்தேலுக்கு வந்தாங்க, பெத்தேல்ல இருந்து எரிகோ வந்தாங்க, எரிகோல இருந்து இப்போ ஜோர்டான் கிராஸ் பண்ண போறாங்க. ஜோர்டான் சொல்றாரு, கிராஸ் பண்றதுக்கு முன்னால நீ இருப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்ல, இல்லை உயிரே போனாலும் சரி நான் விடமாட்டேன், உயிரை பிடிவாதமா ஏலியா கூடவே இருந்தார். இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுக்கு பலவான சோதனைங்க வரலாம், பிரச்சனைங்க வரலாம். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது, போத்திரம் வேதனை எல்லாம் வரும். ஆனால் பிரமாணம் கற்றுக்கொண்டேன் அப்படி வசனம் சொல்லு. புத்தப்படி நல்லது, அந்த பிரமாணம் கற்றுக்கொண்டேன். சோதனை செய்கிறது பார்க்க வரும். புத்தப்படி விளங்கிற பிறகு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஏலியாவுக்கு அப்படியா சோதனை, பல சோதனை வந்தது. ஆனாலும் ஏலியா சோர்ந்து போகவே இல்லை. பாருங்க, 50 பேரு சோர்ந்து போகாத எப்படியாவது குண்டை கண்டுபிடிக்கணும் கூடவே வந்துட்டு இருக்கிறாங்க. ஜோர்டான் கிட்ட வந்துட்டாங்க. சரி, தலைவர் கூட போயிடுவாரு, தலைவர் கூட போயிட்ட பிறகு இப்படி வருவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றாங்க, காத்துட்டே இருக்கிறாங்க. ஜோர்டான் கிட்ட வந்த பிறகு எலியா வாசிங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்துக் கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். யோர்தான் கரையில நிற்கிற, கரை கிராஸ் பண்ண முடியாது.
கரை நிக்கிறாங்க. அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். சாலை முறுக்கி தண்ணீர் அடித்த பிறகு அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். பார்த்தீங்களா? இது இரண்டாவது தடவை. ஜோஷுவா நாட்கள்ல ஒரு நடந்தது. இது இரண்டாவது தடவையா எலியா நாட்கள்ல மறுபடியும் ஆண்டு என்ன பண்றாரு? யோர்தான் பிரிக்கிறார். உலர்ந்து கரையில் நடக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்துல it breaks the rock into pieces. ஜெரமியா 23:29 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை கண்மலருக்கு சமடியை போல இருக்கிறது. it breaks the rock into pieces சொல்லுது. அதே போல எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கிறோம். 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருவரும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? தேவனுடைய வார்த்தை வேற, ஜீசஸ் வேற கிடையாது. இந்த வார்த்தை நம்ம எந்த அளவுக்கு ஆனர் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களை ஆனர். there is no shortcut method in this. கேலி பரியாசம் கிட்ட எல்லாம் வரும். எல்லாம் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. வார்த்தை, இந்த வார்த்தை கீழ்ப்படியும் போது அவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார், நமக்காக போராடுகிற தேவனா இருக்கிறார். அது சொன்ன மாத்திரத்துல அங்க அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. அந்த இடத்துல நடந்து போறாங்க. 2 பேரும் உலர்ந்து போயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அந்த ரோடு போட்டாங்க. நம்ம ரோடுங்க நிறைய ரோடுங்க இருக்குது. மாத கணக்கா வருஷ கணக்கா நடக்கவே முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை பாருங்க, எலியா சொன்ன மாத்திரத்துல யோர்தான் வழி திறந்து கொடுத்துருச்சு. வழி திறந்து கொடுத்து உலர்ந்து தரை நடந்தாங்க. அதே போல மோச நாட்கள்லையும் பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரத்துல மோச கரம் நீட்டினாரு. எகிப்தை எடுத்துட்டு வராங்க. நீ சும்மா இருங்க சொன்னாரு. கை நீட்டாரோ இல்லையோ, அந்த அரிசி சிவசமன் வழி திறந்து கொடுத்துச்சு. அந்த உலர்ந்த தரையில அவ்வளவு லட்சம் ஜனங்கள் நடந்து போனாங்க. அதிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிற சகோதரி. பிரச்சனை வரும், சோறு வரும், முத்திர வரங்கள். இன்னைக்கு அநேக வரிக்கான அறிகுறி நான் பார்க்கணும். அபிதாபி பகுதியில் நிறைய க்ரோஸ் வந்தது. காக்காங்க ஷாப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து காக்காங்க உட்காரு. அது மாத்திரம் இல்லை, அநேக இடத்துல கிராஸ்பர்ஸ், வெட்டுக்கிளி நிறைய இடத்துல வந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே சொல்லி சொன்னபட்ட ஒவ்வொரு காரியம் நிறைவேறது பார்க்கிறோம். கொரோனா இதுக்காக எவ்வளோ அடைப்புங்க, வேலையெல்லாம் இழந்து போய் உலகம் முழுவதும் வேதியோடு இப்போ நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எத்தனை பேர் வேலை இல்லை. அப்படியே தேவச்சனவே தேவடைய பிள்ளைங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம அவருடைய கருத்தில் இருக்கிறோம். அவர் கருத்தில் இருக்கும்போது நம்ம எந்த வித சோர்ந்து போகவே கூடாது. போத்துறோம். வேறு மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல மாற்றி அமைக்கிற தேவனோடு கொண்டிருக்கிறார். எலியா சொல்றாரு, சொன்ன மாதத்துல அந்த இடம் வழி திறந்து கொடுத்துருச்சு. வழி திறந்து கொடுத்த உடனே அங்கிருந்து ட்ரை கிரவுண்ட் நடந்து போறாங்க. நடந்து போய் கிராஸ் பண்ணிடுறாங்க. வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, அவர் அக்கறைப்பட்ட பிறகு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிற முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். கடைசி மறுபடியும் கேட்கிறார். சோர்ந்து போகாத பின்தொடர்றார். எலியாவோடு கூட போறாரு. இப்போ கிராஸ் பண்ணிட்டாங்க, ஜோர்டானை கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸ் பண்ணிட்டு நான் உனக்கு என்ன செய்யணும்,
இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? அன்னைக்கு எரியோடு சொன்னார், அவன் கூட தெரியும் நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, வாட் யூ வாண்ட் மீ டு டு? நான் என்ன செய்யணும் விரும்புகிறேன்? நம்ம ஆராதிக்கிற உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற சகோதர சகோதரிகள் பல தேவையோடு இந்த டிவி முன்னால் உட்காந்துருப்போம், ஃபேஸ்புக் முன்னால் உட்காந்துருப்போம், யூடியூப் முன்னால் உட்காந்துருப்போம், பல தேவையோடு உட்காந்துருப்போம். பயந்து நடுங்கி ஆடு கேட்குறாரு, உனக்கு என்ன செய்யணும் விரும்புகிறேன்? பிள்ளைக்கு என்ன செய்யணும் விரும்புகிறேன்? உன் கடவுளுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன்? அப்படியே தேவ ஜனமே, worshiping living God, not a dead God. என் நாமத்தை எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றாரு. யோவான் 14:24 சொல்றாரு, இதுவரைக்கும் நாமத்தில் ஒன்றும் கேட்கல, கேளுங்க சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வீங்க சொல்றாரு ஆண்டவர். ஒரு தேவை எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயம் உங்க தேவை சந்திப்பார். அன்னைக்கு எலியா பார்த்து கேட்டாரு, நான் என்ன செய்யணும் விரும்புகிறேன்? எலிஜா வேற ஒன்றும் கேட்கல, உங்களுக்கு இருக்கிற வரத்துல ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும், உங்களுக்கு இருக்க அபிஷேகத்தை காட்டினோம், ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். அதற்கு என்ன வேண்டும் என்று கேள் என்றால், அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படிக்கு வேண்டுகிறேன் என்றான். வேற ஒன்றும் இல்லை, இருக்கிற வாரத்தை காட்டிலும் ரெட்டிப்பான டபுள் ஃபோல்ட் பிளஸிங் எனக்கு வேணும், டபுள் ஃபோல்ட் பிளஸிங் வேணும். நீ அரிதாய் கேட்டாய் பரவாயில்ல, ஆனா நான் எடுத்துக்கொள்ளும் நீ பார்க்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல வரவேற்கிறார். ஆக்சுவல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளப்பட்டார் பார்த்தார்கள். அதே போல வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, குத்திர கண்டு பார்க்கும் ஆண்டை இயேசு வர போறார். வருக திருடனை போல இருக்கும், எந்த வேண்டு வருவார், எந்த நேரத்தில் வருவார். we must be blameless. 1 அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, அவர் வருகையில நீ பிளேம்லெஸ்ஸா இருக்கணும், குற்றவற்றலா இருக்கணும், மாசற்றலா இருக்கணும். யூதா தேவர்களுக்கு நீ மாசற்றலா இருக்கணும். தேவச்சனமே, நம்ம ஆயத்தப்படுத்துறது, கொரோனா இதெல்லாம் நம்மளை ஆயத்தப்படுத்துது, உன்னை சரிப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சோச்சு பாருங்க, am I right with God? கண் சரியா இருக்குதா? கை கால் ஒவ்வொரு வாயும் சரியா இருக்குதா? நம்ம நான் சோச்சு பார்த்து இன்னும் யாராவது இருக்க ஒப்புரவானுமா? ஒப்புரவாயிடுங்க, ஒப்புரவாயிடுங்க. அம்மையா தேவச்சனமே, சொந்த கூட பிறந்தாண்டேன்னு பேசுறதில்ல, மனைவி கணவன்கிட்ட பேசுறதில்ல, மனைவி கணவன்கிட்ட பேசுறதில்ல, துணிகரமான கம்பெனி எடுக்கிறோம். பி கேர்ஃபுல். அவைய தேவச்சனமே, ஆண்டு ரொம்ப சீக்கிரம் வராரு, சீக்கிரம் வர இருக்கிறார். வருகையில இந்த கொரோனா நிமித்தமான அடைக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் கூட அனைவரும் திருந்ததில்லை. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் திருந்ததில்லை. நேற்று கூட போன் கால் வந்தது, சில இடத்துல இருந்து கணவன் ஒப்புராவதில்லை, கூடுதல் ஒப்புராவதில்லை, கணவன் மனைவியோட ஒப்புராவதில்லை, பிள்ளைகளோட ஒப்புராவதில்லை. அங்கே தேவச்சனமே சீக்கிரம் வர இருக்கிறார். யூத ராஜசிங்க வர இருக்கிறார். Lion of Judah is on the way. வர இருக்கிறார். வருகையில் blameless-ஆ இருக்கணும். எலியா எடுத்துக்கொண்டு கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும்? ரெட்டிப்பான வாரத்தை வேணும், நீ எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கும்போது 10ஆம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையிலே இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. பேசிக்கொண்டே இருக்கும்போது அக்னி ரதம் குதிரை வந்து பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எலியா சுழல் பரலோகத்துக்கு எடுத்து போனான். பாத்தீங்களா, போயிட்டார், மேல போயிட்டார். அதுக்கு கத்ரா அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான்.
புது வீரமாய் இந்த தேவனே தகப்பனே தகப்பனேன்னு சொல்லி கூக்குரல் போடுறார். போட்ட பிறகு மேலே சால்வை கீழே வருது. அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். தன் வஸ்திரம் பிடித்து 2 துண்டாக கிழித்து பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டான். தலையாக யோர்தான் பிரிந்தது. நாட்டில் பிரிந்தது. இரண்டாவது எலிசாவும் மீண்டும் அடுத்த போது வழி திறந்து கொடுத்துச்சு. அவர் சொன்னபடியே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எலிசா மேல வந்து இறங்கிடுச்சு. பலி காட்டிலும் கீழ்ப்படி விரும்புகிறது. பொண்ணை கூட பொருளை கூட செல்ல விருதை முழுசா கொடுக்குது. முழுசா கொடுங்க. இந்த கொரோனா வந்து நல்லது. நம்ம இன்னும் கீழ்ப்படிந்து இன்னும் ஆண்டு நெருங்கிறதுக்காக ஆண்டவர் தரம் கொடுத்துருக்கிறார். ஏன் வந்தது, எதுக்காக வந்தது கேள்வி கேட்கக்கூடாது. கீழ்ப்படிந்து இன்னும் நெருங்கிறதுக்காக நமக்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்க சகோதர சகோதரி. எலியா சோர்ந்து போகாத கில்கால்ல இருந்து தொடர்ந்து வந்தார். பெத்தேலுக்கு வந்தார். பெத்தேல் ஜெரிகோ வந்தார். ஜெரிகோல சோதனைங்க நியாயமாக தீர்க்கதரிசிங்க கேலி பரியாசம் பண்ணினே இருந்தாங்க. நம்ம கேலி பரியாசம் பண்ணினே இருப்பாங்க. அவளை பார்க்கக்கூடாது. மாடல் ஐஸ் கிறிஸ்து பார்க்க எல்லா சொந்தக்காரங்க இனபந்துகள் கேலி பண்ணுவாங்க. அப்படியே தேவசனமே நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அப்படியாகவே ஏலியா சோர்ந்து போகல, தொடர்ந்து வந்தாரு. ஜார்டன் கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணி நைமத்திற்கு யோசிப்பாங்க. சரி தலைவர் கூட இருந்தாரு, யோர்தான் கிராஸ் பண்ணிட்டாரு, இப்போ எப்படி வர போறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சால்வை எடுத்த பிறகு மறுபடியும் வழி திறந்து கொடுத்தது. அந்த யோர்தானை கிராஸ் பண்ணி வரார். வரும்போது 50 தீர்க்கதரிசிங்க தேடுறாங்க. 50 தீர்க்கதரிசிங்க தேடுறாங்க. எங்க காணவில்லை. 50 தீர்க்கதரிசிங்க காணவில்லை, பார்க்க முடியும். அப்படியே தேவச்சனமே ஆட சார்ந்திருக்கும் போது பரியாசம் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. ஆரம்ப நாட்டிலிருந்து கூடவே இருந்தாங்க. எப்படியாவது விழுந்துருவாரு தலைவர் போனவர். இப்ப நிலைமை என்ன ஆகும்? அவங்க தேவச்சனமே ஆண்டவர் இயேசு நம்ம அனாதி எப்படி போல அவர் மேல அபிஷேகம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரு நிரந்தரமா இருக்கிறதுக்காக. யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நிரந்தரமா நமக்குள்ள இருக்கிறதுக்காக இந்த பரிசுத்த தேற்றவாளன் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றவாளன் உங்களை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார். சகோதர சகோதரி, நீ ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. நம்ம யாரும் சார்ந்துக்க தேவையில்லை. எலியாவிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர் நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். மோசையில பெரியவர் நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். அவங்க எழுத்தில் ஊழிய செய்தாங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 சொல்லுது. எழுத்தில் ஊழிய செய்த அவங்களே முகம் பார்க்க முடியல, கண் கூசிற்று. மோசை முகம் கூசிற்று, பார்க்க முடியல. ஆனா நம்ம செய்ய முடியும் ஆவியின் ஊழியம். அதிலும் பெரிய நம்ம கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். 36ஆம் அதிகாரத்துல 25, 26, 27 வாசிக்கும் போது கல்லான இடத்துல எடுத்து போட்டு சதையானதுக்கு எடுத்து கொடுத்து உள்ளத்துல அவருடைய ஆவி வச்சிருக்கிறார். உலகத்தை படைச்ச ஆண்டு ஆவியர் நம்ம கூட வச்சிருக்கிறாரு. பயப்படாத சகோதர சகோதரி, திகையாத கலங்காதே, அவனோடு கூட இருக்கிறார். ஏலியாவு பெரியவர், எலியாவு பெரியவர், மோசே பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறவங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, திகையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏலியா கொண்டு செய்தார். கிராஸ் பண்ணி வந்தாங்க.
கேலி பரியாசம் பண்ணவங்க தேடுறாங்க, கிடைக்கல. அவ்விய தேவச்சனமே, அப்படியாகவே உன்னை கொண்டும் உன் குடும்பத்தை கொண்டும் ஊழியத்தை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். இது ஆண்டவரால் அனுபவிச்சிருக்காங்க. எதை பார்த்தோம் நம்ம பயப்படக்கூடாது. வாட்ஸ்அப் பார்த்தோம், செய்திகளை பார்த்தோம், எந்த விதத்திலும் நம்மளை அசைக்க முடியாது. காரணம் பரிசுத்த ஆவியோடு இருக்கிறார். அவர் ஆலோசகர்களாக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 16:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியை தேற்றரவாளரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். குட்டி போடுங்க, சொல்லி காத்துருங்க. அப்படியே தேவச்சனமே, அந்த ஊழிக்கார போல இந்த ஊழிக்கார போல தேவையில்லை. உங்களை கொண்டு கத்த பெரிய காரியம் செய்ய போறார். எலியாவிலும் பெரிய எலிசா பெரியவங்களோடு கூட இருக்கிறார். மரித்த இயேசுவினுடைய ஆவியானவர் உங்களுக்கு கூட வாசம் பண்ணுகிறார். உங்களை கொண்டு ஜாதி ஜனங்களை நொறுக்குவார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். Let us not underestimate ourselves. உயிருள்ள தேவன் ஆராதிக்கிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறது உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாது. ஏலியா கடந்து வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு 23-24 வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். மறுபடியும் தேவனுடைய வீட்டுக்கு வந்துட்டார். அவரு வந்த பிறகு அங்க பாருங்க, தேவனுடைய வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் கேலி பரியாசனம் பண்ணுவாங்க. வேற எங்கேயும் இல்லை, தெரிந்து கொள்ள விட கேலி பரியாசனம் பண்ணுவாங்க. அங்க 42 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 42 பிள்ளைங்க வந்து மொட்டத்தலைன்னு கூப்பிடுறாங்க. எலியாவை மொட்டத்தலை கூப்பிடுறாங்க. என்ன பண்ணாரு? கர்ஸ் பண்ணிட்டாரு. அங்கிருந்து வந்து புலி சிங்கம் வந்து சவாசிங்க. அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு 23-24 அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். நானா சொல்லுங்க, பைபிள்ல சொல்லிருக்கிறது. இப்படி சொன்ன உடனே எலியாக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்ன பண்ணாரு? அந்த தேவனுடைய வீட்டில் வேற எல்லாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, தேவனுடைய வீட்டில் பெத்தேல் தேவனுடைய வீடு, அந்த இடத்துல நம்ம கேலி பரியாசம் வேற யாரும் இல்லை, தேவனை அறிஞ்ச பிள்ளைங்க தான். இப்ப கூட நான் பேசுறது கேட்டுனே இருப்பான் சிலர். இப்படி சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லியிருக்கலாமே. அவன் சகோதரியே, உன் கண்ணில் இருக்கிற போது எடுத்து போடு, அப்புறம் பிறகு சோதிக்கலாம். நான் சரியா இருக்கிறேனா? நான் பைபிள் வாசிக்கிறேனா? கணவன் நீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்களா? ஆடு கொடுக்க நேரத்தை நீ கொடுக்குறீங்களா? மற்ற கேள்வி கேட்கறதையும் மற்ற கரெக்ட் பண்றது வேணாம், ஒன்றை கரெக்ட் பண்ணிக்கங்க. வரப்போறார், வருகையில நீ பரிசுத்தமாய் காணப்படணும். கர்த்தர் தான் விரும்புகிறார். சொன்ன உடனே எலியா என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை 42 பிள்ளைகளை பீறி போட்டது. கேட்கலாம், தேவ மனுஷனாச்சு ஏன் பண்ணாரு? தேவனுடைய வீட்டுல பண்றாங்க அவங்க. பெத்தேல் தேவனுடைய வீடு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. அம்மியா தேவஜனமே, ஆனால் சபையில இருக்க நீ எது வேணுமா பண்ணணும் இல்லை. நீ சபையில இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆண்டவர் வரார். வருகையில அம்மியா தேவஜனமே ஜாக்கிரதை. ரெவல்யூஷன் கொடுத்திருக்கிற விசுவாசிகளுக்கு தான், விசுவாசிகள் கொடுத்திருக்கிறார். ரெவல்யூஷன் 22ஆம் அதிகாரம் 11-12 கடைசியா வாசி முடிச்சிடும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சொல்றதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? செய்துனே இன்னும் நீ செய்யட்டும். சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிட்ட கிரியை அவன் கொடுக்க வரப்போறார். வரும்போது விரும்பி கையா வர மாட்டார். அப்படியே தேவச்சனமே நமக்கு ஏற்ற பலனை கொண்டு வருவார். அவர் தான் 11 சொல்லுது, ஆல்பா ஒமேகா, ஆதி அந்தமா தேவர். அவர் தான், அவர் வரார். 1000 பேரத்தோடு வர போறார், எக்காலத்தோடு வர போறார். ஆயத்தமாக தேவனோடு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். வானத்தை பூமியும் சகல அறியப்பட்டது தேவனே, எலிஜா கொண்டு எங்களோடு இடைப்பட்டிருக்கான்னு சொல்லி எலிஜா விரோதமா ஒரு கூட்டம், கேலி பரியாத கூட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. தீர்க்கதரிசிங்க தான். ஆனாலும் தேவனின் பட்சத்திலிருந்து எலிஜா சோர்ந்து போகாதபடி எலியாவோடு கொடுத்ததுனால, கீழ்ப்படுத்தபடினால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது போல நாங்களும் கீழ்ப்படுத்து நாட்டிலே தருணம் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. முசவரை காத்திருக்க முடியாது. இன்னும் நெருங்கி ஜெபிக்கும். பசுத்தாவே அறியாத ஜனங்க அறிந்து கொள்ளும். எங்களை இன்னும் மடங்க தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. ஏதோதான் விட்டு விடாம இதை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பலப்படுத்துங்க. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஆஸ்வதிச்சுவாங்க. ஒவ்வொரு விசுவாசம் ஆஸ்வதிங்க. எந்த ஊர்ல கேட்கிறாங்களோ அவருக்கு எல்லாரையும் குடும்பமா நீ ஆஸ்வதிங்க. அது சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் எல்லா பலவான்களையும் கட்டணும் சுவாமி. We cancel all the plans that are working against this life, believers fast. அந்த சரௌண்டிங்ல விசுவாசிகளுக்கு விரோதமா காணப்பட்ட எல்லா வேடா சக்திங்க, எல்லா மாதிரிக்கிறீங்க, அந்தகார சக்திங்க, வியாதி பிரச்சனை பற்றி கட்டி வச்சிருக்க எல்லா கட்டுகளை அவங்களும் சுவாமி. இந்த நாளில இருக்கிற பயத்தினாவி பலவீனாவிங்க எல்லாம் எடுத்து போட்டு புது பலத்தை தான். தெய்வ சமாதானம் கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தான் ஆசீர்வதி அற்புதம் செய்யும். இயேசு நாம் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிருபையும் தேவ சந்தோஷம் சமாதானம் அநேக விசேஷமா உங்களோடு சந்தித்திருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு. Hallelujah. 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 God bless you.